Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு paramedical and PharmD counseling related ஆன ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ல கேக்குறாங்க பாராமெடிக்கலுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு. பாராமெடிக்கல் அண்ட் PharmD கோர்சஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல்ல 19 டிகிரி கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஆனால் எல்லா கோர்சஸ்க்குமே SF காலேஜ் கிடையாது. ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் SF காலேஜ் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு சாய்ஸ் ஃபில், உங்களுக்குன்னு ஒரு கோர்சஸ் பிடிக்கும்ல, அந்த முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்ல அந்த காலேஜஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். அதான் உங்களோட இந்த லீவ் டைம் ஹோம் ஒர்க்காக இருக்கும். இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல BSc நர்சிங்னு கொடுத்துட்டு ஒரு காலேஜ் இல்லைனா 2 காலேஜ் கொடுக்காம BSc நர்சிங்க்கு இருக்கிற மோஸ்ட் காலேஜ் எல்லாம் மேக்ஸிமம் காலேஜ் கொடுக்க பாருங்கள். ஏன்னா இங்கே எவ்வளோ காலேஜ் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதனால் எவ்வளோ காலேஜ் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் ஆனாலும் கொடுக்கலாம். இப்போ BSc நர்ஸ் கோர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும், அது மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா சில டைமில் சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சீட் அலாட் ஆகாமல் கூட போகலாம். அதனால இப்போ BSc நர்சிங்க்கு அப்புறம் B.Pharm இல்லைனா BPT, நெக்ஸ்ட் BMLT, DASLP, கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, OTAT, இப்படி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, இதே மாதிரி ஒரு 10-15 கோர்ஸ் 19 கோர்சஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. 19 கோர்ஸுக்கு எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காலேஜ் இல்லைனா சீட் அலாட் ஆகும். அதனால் ஒரு பேஷன்ஸாக இருங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்ல இருந்தும் அப்படிதான் இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் பேஷன்ஸாக இருக்கும். கூடிய சீக்கிரமே நம்மளோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிடும். நம்ம இனி அப்ளிகேஷன் பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம காலேஜில் போய் ஜாயின் ஆகிடுவோம். இங்கே காலேஜில் போய் ஜாயின் ஆகிறதுக்கு எப்படியும் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் மந்த் ஆகிடும். அதனால நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறோம். பேஷன்ஸாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான சீட் அலாட் ஆகும். ஒரு 90 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே காத்திருக்கலாம். போன இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கூட கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு வருஷம் லக் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் பேஷன்ஸாக இருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.